என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய கருஞ்சட்டை படைகளை, பெரியாரின் பெருந்தொண்டர்களை, அம்பேத்கரின் பேரர்களை, மார்க்சிய கொள்கைவாதிகளை, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கம். ஏற்ற தாழ்வுகளை உடைத்து கட்டுவோம். ஆண் பெண் வேற்றுமையை நாம் சமத்துவமாக முடிப்போம் என்று பெரியாருடைய பணி முடிப்பதற்காக பெருந்திரளாக திரண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும், இங்கே களமாடி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு, வணிக பெருமக்களும் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களும், தோழர் பெரியார் செல்வம் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவரோடு இருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் பாரதிவன் அவர்களும் மற்றும் தோழர்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ அரசியலுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இயக்கம் அல்ல. 5 நிமிடத்துக்கு ஒரு முறை இந்த மக்கள் பற்றியும், இந்த மாவட்டத்தை பற்றியும், இந்த மாநிலத்தை பற்றியும், இந்த நாட்டை பற்றியும் யோசித்துக் கொண்டே இருக்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு இந்த பகுதியில் பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர் பெரியார் செல்வம் அவர்களுடைய உழைப்பை சர்வசாதாரணமாக இங்கு யாரும் எண்ணிவிட முடியாது, கணக்கிலிட முடியாது. கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்துக்கு அவருக்கு ரொம்ப சிறு வயதிலேயே, ஏறத்தாழ ஒரு 15-16 வயதிலிருந்தே அவர் நல்ல பேச்சாளராகவும் அன்றிலிருந்து இன்று வரலும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய உழைப்பு இன்னைக்கு ஏராளமான தோழர்களை இங்கு அமைத்து இருக்கிறது, வளர்த்திருக்கிறது என்பது மற்ற மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்து, தோழர்களை எத்தனையோ நிகழ்வுகளை இந்த இடத்தில் பார்த்திருக்கலாம். அம்மனுக்கு கூழு ஊத்துதல், முருகனுக்கு தேர் ஈத்துதல், இன்னும் புரட்டாசி மாதங்களில் விரதம் இருந்து எழுமலையான் கோவிலுக்கு போகுதல் மற்றும் தைப்பூசம், சித்திரை பௌர்ணமி போன்ற விழாக்கள் மற்றும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு பக்தியின் பேராலும் மதத்தின் பேராலும் எத்தனையோ விழாக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு உங்களுடைய உழைப்பை அத்தனையும் செலுத்தி அந்த விழாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த விழா எடுப்பதற்கான முக்கியத்துவம் நீங்க கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்வமும் அக்கறையும் இருக்கிறதோ, அது எப்படி செவி கொடுத்து கேட்கணும் என்கிற எண்ணம் இருக்கிறதோ, அதே போன்று தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தொடர்ந்து இங்க ஒரு நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது அத்தனையும் உங்களுக்காக, அனைத்து மக்களுடைய முன்னேற்றத்துக்காக, அறிவு வளர்ச்சிக்காகத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் செவிசாய்க்க வேண்டும். உங்களுடைய கவனத்தை இந்த பக்கம் திருப்ப வேண்டும். இன்னைக்கு நாடு ஆபத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பூ உலகில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நிறைய பேர் பரிகாரம் செஞ்சால் எல்லாம் போயிடும், தலையெழுத்து அப்படித்தான், ஜாதக பார்த்தா தான் பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு நிறைய செவ்வாதோஷன் பேர்ல நிறைய பெண்களுக்கு இங்க கல்யாணமே ஆவல. என்ன வரலாம் இப்படி சோசிகாரம் பேச்சு கேட்டு பிறப்புல இருந்து வீடு கட்டுறதுல இருந்து குடி போறதுல இருந்து ஏன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறதுல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் வரலாம் அவன் சொல்லி தான் இன்னி வரல எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். என்னென்ன பாப்பான்னு சொல்லி நாங்க என்ன கேட்டோம்னு சொல்லுவாங்க. அதுக்காக சொல்றோம், பாப்பான்னு சொல்லாம இங்க ஒருத்தனும் ஒன்னும் செய்யறது இல்லைங்கிறதுக்காக விளக்கத்தை கொடுக்குறோம். பார்ப்பான் இல்லாம எந்த நிகழ்ச்சி நடத்துறது கிடையாது. ஆனா பார்ப்பானுக்கு அறிவே கிடையாது. அந்த பார்ப்பன பேச்சை நாம அறிவியலையும் அறிவியலை படித்துட்டு இருக்கிற விஞ்ஞானிகள் வந்து பேசுவதையும் நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். அதுதான் நமக்கு நீராதாரத்தையும் காற்றையும் இந்த நாட்டுக்கு வாழ வேண்டிய